குட் மார்னிங் எவ்ரி ஒன். இப்போ நம்ம இன்றைக்கி டைரக்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். டைரக்ட் மார்க்கெட்டிங்னா அதாவது ஒரு நிறுவனம் அந்த கன்சியூமரோட நேரடி தொடர்பு வச்சுக்கிறது தான் டைரக்ட் மார்க்கெட்டிங். ஒரு லெட்டர் அனுப்புறது, இல்லைனா ஒரு மெயில் அனுப்புறது, இல்லைனா ஃபோன் பண்ணுறது. ஸோ நேரடியாக ஒரு கன்சியூமரோட ஒரு நிறுவனம் எப்படி தொடர்பை வலுப்படுத்தி தங்களுடைய பணிகளை, அதாவது விளம்பரம் முதற்கொண்டு கம்பெனியை பிரபலப்படுத்துறது முதற்கொண்டு கம்பெனியுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு புரிய வைப்பதற்கு தங்களுடைய பணிகளை மக்களுக்கு புரிய வைத்து அதன் மூலம் அந்த தொழிலை மேம்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்கிறது மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்குது. இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு பத்திரிகையினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கோம். அப்போ அந்த பத்திரிக்கை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ அந்த பத்திரிக்கை என்ன பண்ணலான்னா நேரடியாகவே சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கடிதம் மூலியம் நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை தொடரலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பலாம், இல்லை மெயில் மூலியமாக மெசேஜ் அனுப்பலாம், இல்லை ஃபோன் பண்ணி பேசலாம். இதை தான் நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் சொல்கிறோம். டைரக்ட் மார்க்கெட்டிங் ஃபோன் யூஸ் பண்ணலாம், மெயில் யூஸ் பண்ணலாம், கடிதம் போடலாம், இன் பர்சன் நேராகவும் பார்க்கலாம். ஸோ இதை எப்படி கையாளுறாங்க, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட் ஹெல்ப்ஸ் மார்க்கெட்டர்ஸ் ரீச் கஸ்டமர்ஸ் ஃபாஸ்ட். A direct marketing campaign is sure to reach the potential customer quickly. For instance, a marketer can create an email marketing campaign now, and merely 2 hours later it will be in the recipient's box. ஸோ நேரடி தொடர்பு, அதுதான் நான் இப்போ சொன்னேன். இட் ஹெல்ப்ஸ் மார்க்கெட்டர்ஸ் ரீச் கஸ்டமர்ஸ் ஃபாஸ்ட். ரொம்ப வேகமாக ஒரு கஸ்டமரோடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இட் இஸ் an efficient promotion strategy. Unlike other strategies, direct marketing allows companies to create targeted campaigns that reach audiences that are genuinely interested in their products or services. This focused nature of these campaigns ensures maximum efficiency when sending out promotional messages. With direct marketing, marketers are saved from sending advertising content to regular lists that are not refined in any way. இது focus, it creates a focus. ஒரு கேம்பெயின், ஃபோக்கஸ் கேம்பெயின், மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்குது இதனால். டைரக்ட் மார்க்கெட்டிங் கேன் பி கஸ்டமைஸ்ட். டைரக்ட் மார்க்கெட்டிங் அலோஸ் பிஸ்னஸஸ் டு கிரியேட் பர்சனலைஸ்டு மெசேஜஸ் யூஸிங் கஸ்டமர் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், a company can assess useful information such as age, income range, reading and browsing habits, etc., and then use this data to create tailored marketing content for their prospects and existing customers. ஸோ கஸ்டமருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம், அவங்கள ஸ்டடி பண்ணலாம், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலாம், யார் அந்த டார்கெட் கஸ்டமர்ஸோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிறதுனால அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு தொழில் சார்ந்த மார்க்கெட்டிங்கை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான பலன். டைரக்ட் மார்க்கெட்டிங் அலோஸ் டு மெஷர் இட்ஸ் எஃபிஷியன்சி. கம்பெனிஸ் அண்ட் பிஸ்னஸஸ் that implement direct marketing techniques can track the success of their campaigns by analyzing things such as the number of customers who have responded to their ads, the revenue earned, and the overall return on investment. Moreover, direct marketing enables marketers to learn how much their prospects are willing to spend on particular products or services. ஸோ கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆடுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதில் இதன் மூலயமா ஸ்டடி பண்ண முடியும். எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் நமக்கு வந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அதனால் எவ்வளோ ரிட்டர்ன் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வெளிப்படையாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. இது ஒரு ஒரு திட்டமிடுதல்னு தான் சொல்லுவோம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லணும். டைரக்ட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். டார்கெட்டிங். டைரக்ட் மார்க்கெட்டிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒன்லி இஃப் இட் டார்கெட்ஸ் த ரைட் பீப்புள். If you are going to promote your offer to your entire audience, you risk spending much money in vain. For that reason, direct marketers work with the most interested customers and rely on segmentation tools. So, target people யார், அந்த டார்கெட்டை ரீச் ஆனாலே போதுமானது. எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எல்லார்ட்டையும் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது ஃபோக்கஸ்டாக இருக்காது, டார்கெட்டுக்கு போய் சேரவும் சேராது. ஸோ யார் நம்மளுடைய
முக்கிய குறிக்கோளோ அவங்கக்கிட்ட போய் விஷயம் சேரணும். Database segmentation. Marketers divide their customer base into small groups with some common characteristics which include age, gender, occupation, location, interest, needs, income, etc. This allows them to craft highly personalized offers that will be relevant to each segment. இப்போ டேட்டாபேஸ் செக்மெண்டேஷன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து இன்னும் வந்து டைவர்சிஃபை பண்ணி குரூப்பாக பிரிக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஏஜ் தனியாக பிரிக்கலாம், ஜெண்டரை தனியாக பிரிக்கலாம், தொழில் சார்ந்த விஷயங்களை பிரிக்கலாம், அவங்களுடைய டேஸ்ட் வச்சு பிரிக்கலாம், அவங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி பிரிக்கலாம், அவங்களுடைய மைண்ட் செட்டை வச்சு பிரிக்கலாம். ஸோ இப்படி இவ்வளோ குரூப் இருக்கும்போது அப்போ அந்த குரூப்புக்கு மட்டும் நம்ம வந்து எந்த குரூப் நமக்கு தேவையோ, எந்த செக்மெண்டேஷன் நமக்கு தேவையோ அந்த செக்மெண்டேஷனை நம்ம நேரடியாக டார்கெட் பண்ணலாம். ட்ராக்கிங் ரெஸ்பான்சஸ். Without monitoring customer responses, you will never know which strategies perform best for your brand. Online direct marketing channels allow users to easily respond to marketing campaigns as well as they let brands to monitor the entire process. Users can communicate with companies via emails, social media channels, chat box, etc. ஸோ நம்ம வந்து கஸ்டமரை வந்து மானிட்டர் பண்ணாமல் எந்த விதமான பலனும் இல்லை. மானிட்டர் பண்ணிங்கன்னா தான் ஒரு பிராண்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும், பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு டைரக்ட் மார்க்கெட்டிங் வந்து மிக வலிமையான ஒரு சாதனமாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா டார்கெட்டட் அட்வர்டைஸிங் மிக முக்கியமானது. யாருக்கு நம்ம அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ டார்கெட்டட் அட்வர்டைஸிங். அப்புறம் பட்ஜெட் மார்க்கெட்டிங், ஒரு பட்ஜெட்டை திட்டமிடலாம். பூஸ்ட் சேல்ஸ் டு எக்ஸிஸ்டிங் அண்ட் லேப்ஸ்டு கஸ்டமர்ஸ், சேல்ஸை பூஸ்ட் பண்ண முடியும். இம்ப்ரூவ்ஸ் கஸ்டமர் லாயல்ட்டி, ஹெல்ப்ஸ் இன் புஷிங் நியூ பிஸ்னஸ், அலோஸ் டு மெஷர் ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இத்தனை விதமான அட்வான்டேஜ் இருக்குது. டார்கெட்டட் அட்வர்டைஸிங்னா இப்போ என்னென்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் சொன்ன அட்வான்டேஜில் முதல் பாயிண்ட்டு டார்கெட்டட் அட்வர்டைஸிங். டைரக்ட் அட்வர்டைஸிங் அலோஸ் மார்க்கெட்டர்ஸ் டு டார்கெட் பர்டிகுலர் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வித் கஸ்டமைஸ்டு ப்ரொமோஷனல் மெசேஜஸ். In turn, businesses are likely to achieve high conversions since they focus their messages on people who are most likely to need their products or services. ஸோ டார்கெட்டட் அட்வர்டைஸிங்னா எந்த செக்மெண்ட்டை நம்ம நோக்கி யூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு விளம்பரம் போய் சேர்றது, அதுதான் டார்கெட்டட் அட்வர்டைஸிங். பட்ஜெட் மார்க்கெட்டிங். டைரக்ட் மார்க்கெட்டிங் தட் ஃபோக்கஸஸ் ஆன் எ பர்டிகுலர் டெமோகிராஃபிக் கேன் ஹெல்ப் பிஸ்னஸஸ் செட் plausible sales goals and also improve sales results when on a tight marketing budget. With direct marketing, companies can run effective and enterprising marketing campaigns at a small fraction of the cost of mainstream broadcast promotion. ஸோ பட்ஜெட்டை கட்டுப்படுத்த முடியும் இதன் மூலியமாக. இது ஒரு செலவை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் செலவை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியும். இது ஒரு பெனிஃபிட். பூஸ்ட் சேல்ஸ் டு எக்ஸிஸ்டிங் அண்ட் லேப்ஸ்டு கஸ்டமர்ஸ். Customers are often ready to welcome businesses that show that they understand users' needs and also those that are keen on building personal relationships. Direct marketing allows increased sales to existing customers by maintaining their customer records and selecting simple, thought-out marketing techniques for their audience. சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. Direct marketing also shines when it comes to re-establishing relationships with all customers who have not returned to a company in a while. It helps businesses understand why customers chose to move on and what can rekindle these lapsed relationships. When a business learns what they need to do to improve sales from previous customers, it can keep accurate records to ensure that returned customers get to stay. இப்போ கஸ்டமர்ஸ் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கன்னா ட்ராக் பண்ணலாம், அவங்கள திரும்ப கொண்டு வரலாம். இதெல்லாம் இதில் சாத்தியப்பாடுகள் நிறைய இருக்குது. பிஸ்னஸ் டல்லாக இருக்குது. எதனால் டல்லாக இருக்குது? கஸ்டமர்ஸ் வந்து ட்ராப் ஆகியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ட்ராப் ஆகியிருக்காங்க, ஏன் ட்ராப் ஆகியிருக்காங்க ஸ்டடி பண்ணலாம். ஸோ ட்ராப் ஆனவங்கள திரும்ப கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ஒரு டெக்னிக். இம்ப்ரூவ்ஸ் கஸ்டமர் லாயல்ட்டி. So direct marketing is excellent for building and maintaining relationship with customers and prospects. It allows marketers to personalize both advertising messages and offers to create solid links with customers and also strengthen existing personal connections. It is an excellent chance for building and maintaining relationship with customers. நேரடி தொடர்புங்கிறதுனால லாயல் கஸ்டமர்ஸை வந்து நம்ம வந்து அதிகமாக ஜெனரேட் பண்ண முடியும், அவங்களுடைய தொடர்புகளை வந்து வலிமைப்படுத்த முடியும். It is good practice to combine direct marketing techniques with customer loyalty programs to increase the bond.
Examples of customer loyalty strategies include giving discount offers, sending birthday cards, inviting customers to upcoming sales events. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நேரடியாக பர்த்டே கார்டு அனுப்புறது, ஆஃபர் கொடுக்கறது, நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலாம், ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணலாம், ஒரு குழந்தைகளுக்காக ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணலாம், நிகழ்ச்சிகள் ஏதாவது கட்டுரை போட்டிகள், ஓவிய போட்டி, இது மாதிரியெல்லாம் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டாக ஒரு நிறுவனம் கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் நிறுவனத்துக்கும் உள்ள உறவு வந்து வலுப்படுது. நிறைய வந்து கஸ்டமர்ஸ், நிறைய லாயல் கஸ்டமர்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸ்கோப்புக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஹெல்ப்ஸ் இன் புஷிங் நியூ பிஸ்னஸ். Direct marketing gives business owners an excellent launching pad for their companies. It enables them to effectively communicate with their target market, thus bringing their businesses more sales. Moreover, when marketers implement effective direct marketing techniques for customer acquisition, they can generate genuine fans of their brand and thus grow sales. This strategy also helps new businesses to adapt and respond to market demands. ஸோ புதிய தொழில்களை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய வந்து ஒரு வாய்ப்பாக அமையுது. நிறைய கஸ்டமர்ஸோட எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்கக்கிட்ட புது பிஸ்னஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து தொழில்களை மேம்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு பயனாக அமைகிறது என்று தாராளமாக சொல்லலாம். நியூ பிஸ்னஸஸ் கேன் ஆல்சோ யூஸ் டைரக்ட் மார்க்கெட்டிங் டு இம்ப்ரூவ் சேல்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ், clear discontinued stock, renew sales, increase customer retention and loyalty, follow up on promotional offers. ஸோ இத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கண்டினியூட் ஸ்டாக்கு கிளியர் பண்ணலாம், சேல்ஸை ரினியூ பண்ணலாம், சில ப்ராடக்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மூவ் பண்ணலாம், ஆஃபர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். allows to measure product performance. Direct marketing is an excellent way of evaluating the appetite customers have for particular products and services. Moreover, this strategy enables marketers to try out new markets, evaluate sales results, and gauge the effectiveness of their sales and promotion tactics. In turn, marketers can easily tweak their campaigns to ensure success. Each time marketers run advertising campaigns, they should monitor and analyze the results so that they can use this information to improve subsequent campaigns. So இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் மூலியமாக ப்ராடக்ட்னுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். While direct marketing involves exactly communicating with customers and prospects in a one-on-one manner, indirect marketing entails all marketing techniques that are broadcast to audiences randomly. So direct marketing versus indirect marketing, இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். How do these marketing strategies compare? With direct marketing, businesses can reap the returns way faster. Moreover, the gains can be measured easily, particularly so if the marketing campaign was thought out and received well by the audience. On the other hand, indirect marketing techniques require much time before a business notices gains. For instance, it takes a lot of time to grow a brand on Facebook, Twitter, or Instagram, and it takes a while to get used to things such as search engine optimization and hashtags. Thus, a business should be ready to wait for a long time to see any returns with indirect marketing. So, indirect marketing வந்து நிறைய டைம் தேவைப்படுது. ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ ஒரு பிராண்டை வெளிப்படுத்துறதுக்கோ உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் டைம் வேணும். ஆனால் டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் ஷார்ட் பீரியடில் எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் பெட்டர்? வெல், there is no telling here. However, a combination of both approaches proves to be more effective than either of the methods on their own. ஸோ டைப்ஸ் ஆஃப் டைரக்ட் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்க்கலாம். இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது, மொபைல் மார்க்கெட்டிங் இருக்குது, வெப் புஷ் மார்க்கெட்டிங் இருக்குது, மெசஞ்சர் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ இமெயில் இஸ் சிம்பிள், affordable and measurable method of communicating with customers. Promotional emails, ads in business emails, newsletters, transactional emails are examples of email marketing strategies that work. So அடுத்தது mobile. This form of direct marketing involves sending promotional material
to users on their mobile devices. Marketers launch mobile marketing to tell about the best deals and sales and to inform about the order status. ஸோ மொபைல் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் டூல். நேரடி தொடர்புக்கு நிறைய ப்ரொமோஷனை பண்ணலாம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். Web push notifications are messages that appear in small rectangular sections at the corner of a mobile or computer screen via the browser a person is using. So web push notifications enable marketers to establish one-on-one communication with subscribers without the need for an address or any other consumer data. Subscribers are simply identified from the information stored in the browsers they use. So வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காலம் சின்ன பேனர்ஸ்லாம் வந்து வெப் புஷ் பண்ணலாம். Messenger marketing. This type of direct marketing approach entails creating a chat box for messaging apps like Facebook, Telegram, WhatsApp. It allows brands to put answering everyday customers' questions on autopilot, make it possible to order right from the messenger and find out more information about a brand. So messenger marketing வந்து இது அடுத்த ஒரு டைரக்ட் அப்ரோச். ஸோ அதர் ஃபார்ம்ஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், டெலி மார்க்கெட்டிங் பண்ணலாம், டைரக்ட் செல்லிங் பண்ணலாம், டோர் டு டோர் பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கேயாவது வந்து ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணலாம், ஒரு ஏரியாவில் வந்து பூத்து கிரியேட் பண்ணி அங்கே வந்து டைரெக்டாக செல் பண்ணலாம், டெமோ பண்ணலாம். இப்போ டூ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா ஒரு ஏரியாவில் ஒரு ஷாமியானா போட்டு அங்கே வந்து ஒரு டெமோ பண்ணுறோம். இது வந்து டைரக்ட் செல்லிங். ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அந்த டைமில். ஒரு கடைக்கு வெளியில் கூட டைரக்ட் செல்லிங் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் டைரக்ட் மார்க்கெட்டிங் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. சோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது, பிரிண்ட் மீடியா, டிசைனு, அட்வர்டைஸிங்கு, மார்க்கெட்டிங்கு, வெப், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். ஸோ என்னென்ன கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குன்றத இங்கே நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய அதாவது எந்த லெவலில் அவங்க வந்து அட்வர்டைஸிங் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறுவனங்கள் வந்து அட்வர்டைஸிங்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரெசன்டேஷனாக இங்கே காமிக்கிறேன். குளோபல் அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரி ஸ்டாட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸு. பிக் 5 அட்வர்டைஸிங் ஏஜென்சிஸ் நான் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன். WPP PLC, ஆம்னிகாம் குரூப்பு, பப்ளிக்ஸ், இன்டர்பப்ளிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் டென்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அட்வர்டைஸிங் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா 2019 $563 billion பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த் அமெரிக்கா இஸ் அ ரீஜன் தட் இன்வெஸ்ட் மோஸ்ட் இன் த செக்டார், ஃபாலோட் பை ஏஷியா அண்ட் வெஸ்டர்ன் யூரோப். The Middle East and Africa as well as Central and Eastern Europe spend the least. Social media advertising budgets have doubled worldwide from 16 billion in 2014 to 31 billion in 2016. So average advertising cost for small business operations that use Google Ads as part of their online advertising strategy are between $9,000 to $10,000 per month. $9,000 $10,000 வரைக்கும் கூகுள் ஆட்ஸுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நான் ஒரு 5 நிறுவனங்களை இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். WPP PLC, ஆம்னிகாம் குரூப்பு, பப்ளிக்ஸு, இன்டர்பப்ளிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் டென்சு. ஸோ இவங்களுடைய வேர்ல்டு வைட் ரெவன்யூ ஆஃப் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் அதை வந்து இங்கே பர்சன்டேஜாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். லார்ஜஸ்ட் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் வேர்ல்டு வைட் பை ரெவன்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா WPP வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்னிகான் குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் வந்து பப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் இன்டர் பப்ளிக் குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து டென்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா. இன்றைக்கி வந்து அட்வர்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர், அட்வர்டைசிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வேர்ல்டு வைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த students who handle advertising subjects. Next video la paakalam.